சென்னை மெட்ரோ 21,560 கோடி ஏற்பாடு ஆயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இது சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம். ஃபேஸ் 2 சென்டர்ல இருந்து எக்விட்டி பார்ட்டிசிபேஷன் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஸ்கீம். தட் இட் வில் பி a ஸ்டேட் செக்டர் ஸ்கீம். அதோட அர்த்தம் என்னன்னாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈக்விட்டிக்கு ஒரு பைசாவும் கொடுக்காது, 10% ப்ராஜெக்ட் காஸ்ட் மாத்த நாங்க கொடுப்போம். 2022க்குள்ள கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எங்களுக்கு லோனுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2018 டிசம்பர் ஜைகாவோட லோன் அக்ரிமெண்ட் ஆச்சு. 2021 அக்டோபர் ஏஐஐபியோட லோன் அக்ரிமெண்ட் டிஸ்கஷன் பண்ணிட்டோம். 2022 டிசம்பர் திருப்பி இன்னொரு டிரான்ச் ஜைகாவோட டிஸ்கஷன் ஆயிடுச்சு, ஜப்பானீஸ் ஏஜென்சியோட. 2022 டிசம்பர்லயே இன்னொன்னு ஏடிபியோட ஆயிடுச்சு. 2023 ஜூன் ஏஐஐபியோட இன்னொரு டிரான்ச். மொத்தம் 21,560 கோடிக்கு நாங்க நெகோசியேட் பண்ணி லோன் வரவழைச்சிட்டோம். இப்படி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் மூலமா வரவழைச்சு கொடுக்கறோம் லோன். இந்த 21,560 கோடியில இப்ப வரைக்கும் எவ்வளவு உபயோகிச்சிருக்காங்கன்றதுக்கு கணக்கு சொல்றேன். 5,880 கோடி, அதாவது 27% தான் இப்ப வரைக்கும் யூட்டிலைஸே பண்றாங்க. பணம் இருக்குது, வந்துருச்சு, நீங்க அதை வச்சு நடத்தலாம். ஆனா இவ்வளவுதான் யூட்டிலைஸே பண்றாங்க.